நான் அப்பவே சொன்னேன், இவருதான் கேட்கல. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு பழமொழிக்கு நிகழ்கால உதாரணம். ட்ரம்புக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அமெரிக்க உளவுத்துறை. ஈரானின் பதிலடி தாக்குதல் தனக்கு ஆச்சரியம் அளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரானை தாக்குவது அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை தூண்டிவிடும் என அவருக்கு முன்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப், ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற அனைத்து நாடுகளையும் குறிவைத்து தாக்கும் என நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை என வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த சூழலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முற்படக்கூடும் என ட்ரம்புக்கு தகவல் அளிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது இன்று அமெரிக்க உளவுத்துறை தரப்பில் வெளியான தகவல் மூலம் தெரியவந்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு பரந்த மோதலை தூண்டக்கூடும் என்றும், குறிப்பாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க தாக்குதல்களை அங்கீகரிப்பதாகவோ அல்லது ஆதரிப்பதாகவோ ஈரான் கருதினால் அந்நாடுகளின் தலைநகரங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று போருக்கு முன்னரே ட்ரம்புக்கு விளக்கமளிக்கப்பட்டிருந்ததாகவும் அமெரிக்க உளவுத்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு முன்னதாகவே இஸ்ரேல் திட்டமிட்டுள்ள தாக்குதல்கள் மூலம் ஈரானிய தலைவர்களை கொல்ல முயல்வது, வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ மற்றும் தூதரக தளங்கள் மீது ஈரான் பதிலடி கொடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்தது. ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட்ட ட்ரம்ப் இன்று ஈரானிடம் சாட்டையடி வாங்கி புறமுதுகிட்டு ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.